வா என் தங்கப் பிள்ளையே, அம்மா உன்னை அதிர்ஷ்டத்தோடு உன் வீட்டு வாசலுக்கே சந்திக்க வந்திருக்கின்றேன். நிலை குலைந்து போன உன் வாழ்க்கையே இப்பொழுது தலைநிமிர வாழச் செய்ய வந்திருக்கும் போது நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் காலத்தை உருவாக்கிக்கொள். நீ எதிர்பார்த்த வாழ்க்கையில் வரும் தடைகளை பற்றி எல்லாம் கலங்கிக் கொண்டு இருக்காதே, கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தானே இந்த வாழ்க்கை நம்மை அழைத்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உன் மனதை காயப்படுத்திய ஒருவருக்கோ, உன் மனதை சிதைத்த ஒருவருக்கோ நீ கொடுத்த அந்த சாபத்தை பழிக்கச் செய்ய வைத்துவிட்டே. நீ பொறுத்ததெல்லாம் போதும். உன் மன போராட்டத்தோடு வாழ்ந்ததெல்லாம் போதும். இனி பொங்கி எழுகின்ற அந்த காலம் வந்துவிட்டது. நீ கொடுத்த வார்த்தையெல்லாம் பலிக்குமா என்று உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பிள்ளையானவள் வாராகியின் செல்ல பிள்ளை என்று தெரியாது அல்லவா? சகித்து கொண்டேதான் இருக்க வேண்டுமா என அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ திசை தெரியாமல் அங்கு மிதந்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையின் பயணம் எங்கே போய் முடியப் போகிறதோ என்று தெரியாமல் வருகிறவர்கள் போகிறவர்களிடம் எல்லோரிடமும் வாய்க்கு வந்தபடியான வார்த்தைகளை நீ வாங்கி கொண்டிருந்தாய். எப்படி சேரும், நான் எப்படி கரை சேரப் போகிறேன் என்று மனக்கவலைப்பட்டாய். உன் அத்தனை கவலைகளுக்கான தேடலையும் மாற்றத்திற்கான முயற்சியும் உன் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்பதை நான் உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, நம்பிக்கை இருக்கும் போதுதான் அது அழகாக தோன்றிக்கொண்டே இருக்கும். என் தங்க பிள்ளையை சகித்து கொண்டே செழிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை. உன் வாழ்க்கையின் பயணம் செழிக்காமல் தொடர இந்த வாராகியை வணங்கிக் கொண்டே இரு. லட்சியத்தின் போராட்டத்தில் இருந்து பின்வாங்கி விடாதே. யார் என்ன சொன்னாலும் இனி உன் வாராகி தாய் உன்னை காத்திருக்க வைக்கப் போவதே கிடையாது. என்னை அனுதினமும் இந்த பிள்ளைகள் வணங்கிக் கொண்டு இருக்கும் போது உனக்கான விஷயத்தை நான் கையில் எடுக்காமல் இருப்பேனா? நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் என் கண்ணின் மணியே. இனி உன் வாழ்வினும் சந்தோஷ தருணங்கள் வரத்தான் போகிறது. உன்னவா அங்கு கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். உன்னையா எப்படியாவது அங்கு வெற்றி கிடைக்க முடியாமல் தவிக்க விட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். வாழ்க்கை என்னும் கனியை பறிக்க பல முல்லை கடந்து வந்த பிறகும், பல தடைகளை கடந்து வந்த பிறகும் கைத்தட்டி அங்கு சிரித்தவர்களின் நிலைதான் என்னவோ என்று தெரியாமல் உன்னை அங்கு எப்படியெல்லாம் நகைத்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்கள் முன் வாய்ப்பொத்தி தரம் தாழ்ந்து பணிந்து கிடந்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லையே என்று உன் மனம் மருந்துவது இந்த வாராகி அறியாமலாயிருப்பேன். உன் மனதில் ஊனம் வந்து விட்டது. கனி பறிக்க முடியாதோ என்ற காரணத்தை தேடிவிட்டாய். என் கண்ணின் மணியை சற்று சிந்தித்து பார். கடினமான அனுபவங்கள் வாழ்வில் உனக்கு சரிவை ஏற்படுத்தாது. முயற்சியை கைவிடாதே. முயற்சியை மெய்வருத்த கூலி தரும் என்பது போல உன் முயற்சி பலவிதமாக நீ அங்கு உயர்வதற்கான நிலையை இந்த வாராகியை வணங்கிவிடு. உன் தாயாக நான் உன் தோளோடு தோளாக நின்று கொண்டு உன் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த தாயானவள் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நீ அங்கு என் மீது பாரத்தை போட்டுவிடு. உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களும் நான் பார்த்து கொண்டு அமைதி காப்பேனோ என்று நினைக்க வேண்டாம். உனக்கு எந்த செயலை செய்யக்கூடாது என்று நினைத்தார்களோ, உனக்கு எந்த வெற்றியை கொடுக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு தடைகளாக ஏற்படுத்தி என் பிள்ளைகளின் வாழ்வில் அங்கு காலமும் நேரமும் சரியாகத்தான் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன்.
உன் மனதில் இப்போது ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. என்ன தெரியுமா? நாம் செய்கின்ற செயல் சரியானதா தவறானதா என்று தெரியாமல் உன் மனம் அங்கு குழம்பி தவிக்கின்றாய். கலங்காதே. உன் பக்திக்கும் நீ என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கும் நான் நல்வழியைத்தானே காண்பிப்பேன் என்று உனக்கு தெரியாதாம்? உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்ற நம்பிக்கையில் தானே இந்த வாராகிய நீ வழிவந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனைகள் அனைத்தும் விரைவில் உன் மனதை விட்டு மறைத்துவிட்டு நீ நினைக்கும் அனைத்தும் வேண்டுதல்களில் நிறைவேற வைப்பதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதை நீ கலங்கச் செய்து விடாதே. நடக்குமா என்ற சொல்லை உன் மனதில் இருந்து அகற்றிவிட்டு நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவள்தான் இந்த வாராகி என்று என் மீது நீ என்னை தொடர்ந்து கொண்டே வா. என்னை பின்தொடரும் என் பிள்ளைக்கு கஷ்ட காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் வாழ்க்கையின் வளர்பிற யோகத்தை நான் ஆரம்பித்து வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். வாழ்க்கையின் பார்வையில் மற்றவர்களுக்கு வேண்டுமென்றால் நீ உயர உயர சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் உன் மனதில் எவ்வளவு அழுகையை அழுது கொண்டு இருக்கின்றாய், மற்றவர்களால் எவ்வளவு காயத்தை நீ அடைந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அத்தனை நிலையையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான ஒரு போராட்டத்தை அடையும் போது எவ்வளவு பெரிய விஷயத்தை கடந்து வர வேண்டியதிருக்கின்றது. இதை நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய். உனக்கு போதுமான அளவுக்கு கூட இங்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுவதற்கு யாருமே இல்லையே என்று நீ நினைத்து விடாதே. நான் அந்த ஆறுதல் வார்த்தையை போதுமான அளவுக்கு கூறிவிட்டேன். இனி தேவைப்படாது என் கண்ணின் மணியே. ஏனென்றால் இனி சந்தோஷமாக நீ இருப்பதற்கான கால நேரத்தை தானே நான் உனக்காக உருவாக்கி இருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, நீ நடந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. இதனால் உனக்கு ஒரு பயனும் கிடைக்கப் போவதே இல்லை. நீ தேம்பி தேம்பி அழுவதனால் என் மனம்தான் உடைந்து கொண்டு இருக்கின்றது. கவலையில் உன்முகம் களையிழந்து இருக்கின்றது. நீ அழுததெல்லாம் போதும். இனி உனக்கு நான் இன்பத்தை மட்டும்தான் தரப்போகிறேன். அதை அனுபவிக்க தயாராக இரு. மகிழ்ச்சிக்காக காத்து கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன்னையே நீ தயார்படுத்திக்கொள். உனக்கு வருகின்ற காலம் வசந்த காலமாகத்தான் மாறப்போகிறது. இது இந்த வாராகியின் சத்திய வாக்கு. யாரும் வரவில்லையே என்று மற்றவர்களை எதிர்பார்த்து வாழ்வதை விட எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று எண்ணியே வாழ்க்கையை எண்ணியபடி உயர வேண்டும் என்பதில் திட்டமிட்டு செயல்படு. நிச்சயம் இந்த வாராகி நீ சரணடைந்து பார். சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகி உன்னை ஆட்டி படுத்த பிரச்சனைகளிலிருந்து விலக்கி வைத்து உனக்கான நிலையை மிக பெரும் வெற்றியை நோக்கித்தான் நான் அங்கு உயிர வைக்கப் போகிறேன். அதற்குரிய வெற்றி கனியை பறிக்கும் நேரம் வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு. என்னை வழிபட்ட என் பிள்ளைகளுக்கான என்னை சந்தோஷப்படுத்திய என் பிள்ளைகளுக்கான காலத்தையும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். நீயோ அங்கு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பது போல வாழ்வில் வரும் துன்பத்தை அங்கு கருத்தில் கொள்ளாமல் ஏதேதோ நினைத்து கொண்டு அங்கு கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன்னை உயர்த்துவதற்கு நான் இருக்க நீ ஏன் மனம் கலங்குகிறாய்? மனப்புழுக்கத்தாலும் துயரத்தாலும் உன் மனம் பொசுக்கென்று போவதை விட கடவுளின் மீது பாரத்தை போட்டு உன் கடமையற்று துணிவதை கவலையை போக்கப் போகிறது. நானே உனக்கு அருமருந்தாகவும் தீர்வாகவும் இருக்கும்போது உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றத்தான் வந்திருக்கின்றேன். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து உனக்கு செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். விடியலுக்காக காத்திருக்கின்றாய். உன் மனதை நோகடித்த அவருக்கு நீ சொன்ன வார்த்தையும் அங்கு பலிக்கத்தான் போகிறது. நீ எப்படி வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ அப்படி உன்னை வாழ வைத்து அவர்களை கலங்கடிக்க நான் வந்து விட்டேன். இனி உனக்கு வெற்றி நிச்சயமாக்கப்பட்ட போகிறது. நீ எடுக்கப் போகும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே காணப் போகிறாய். உனக்கான நல்ல நாள் நான் தேடி வரும் என்று சொல்லும் போதெல்லாம் நீ நம்பாமல் இருந்தாய். என் கண்ணின் மணியே, இப்பொழுது அந்த நேரத்தை உன்னை தேடி வரச் செய்து
உன் வாழ்க்கையை மகிழ்விக்க வந்து விட்டேன். நீ என்னை உன் உள்ளத்திலும் எண்ணத்திலும் வைத்து சிந்தனை செய்து வழிபடு. உன்னை காக்கும் கவசமாகவே நான் உனக்குள் இருந்து நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நடத்தி வைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு தொடங்கு. உன் வாழ்வில் தடுமாற்றமே இருக்காது என்பதை சொல்வதற்குத்தான் நான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். வெறுப்போடு சில பேர் உன்னோடு பழகி கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் தாண்டி இப்பொழுது உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. உன் மனதை காயப்படுத்தியவருக்கு நீ இட்ட சாபத்தை பழிக்கச் செய்ய நான் வந்து விட்டேன். நீ நன்றாகத்தான் இருப்பாய். ஓம் வராகி தாயே போற்றி.